திடீர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தாவேகாவின் நிர்வாகிகள் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் ஒரு தாவேகா நிர்வாகியின் வாகனம் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்குள் சென்று விட்டு திரும்பியதை வைத்து இது போன்ற தகவல்கள் பரவி கொண்டுள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ள சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணியில் இந்த தேர்தலை சந்தித்த சூழ்நிலையில் அதிமுகவிடம் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? ஒரே நேரத்தில் அதிமுகவுடனும் காங்கிரஸ் கட்சியுடனும் தாவேகா நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் காங்கிரஸ் கட்சியோடு தாவேகா நிர்வாகிகள் முறைப்படி அழைப்பு கடிதம் வழங்கி மல்லிகார்ஜுன கார்கேவிடம் ஆதரவு கோரியிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடமும் ஆதரவு கோரியிருப்பதாகவும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் சற்று முன்பு பேசுகையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நிலை அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே உருவாகி இருக்கிறது என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு தேவை அவர்களுக்கு 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உறுதியாகி இருக்கிறது. அது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ். மற்றொன்று அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்றும் அதிமுகவே நேரடியாக ஆதரவு அளிக்குமா என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தொங்கு சட்டமன்றம் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நாளை அவர் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என நேரு உள்ளடங்கில் முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்பதாக தகவல் வெளியாகி உள்ள சூழ்நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமியுடன் தாவேகா நிர்வாகிகள் சந்தித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் தமிழக அரசியலில் புதிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அங்கு தேர்தலில் நின்றபோது மிக கடுமையாக அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் விஜய் விமர்சித்து பேசிய சூழ்நிலையில் இப்போது அவர் ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக ஆதரவு அளிக்குமா, அதை பாஜக அனுமதிக்குமா என்றெல்லாம் கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று திமுக கூட்டணியிலிருந்து விலகும் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தங்களது 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு அளிப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர், கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்கின்றனர். இன்று கிரீஷ் சோடங்கர் மற்றும் செல்வ பெருந்தகை இருவரும் கூட்டாக 11 மணி அளவில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.